கிராமிய வீதிகள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சின் 85 மில்லியன் செலவில் செப்பனிடப்பட்ட பங்குடாவளி தளவாய் வீதி திறப்பு விழா. இப்போ பிள்ளையாடங்க ரோட்டங்களை போட்டு தெரியாரு. கிராமிய வீதிகள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் 85 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கொங்கிரீட் வீதியாக செப்பனிடப்பட்ட 2.2 கிலோமீட்டர் நீளமான பங்குடாவளி தளவாய் வீதி எதிர்வரும் 13ஆம் திகதி நண்பகல் 12 மணிக்கு மக்கள் போக்குவரத்திற்காக திறந்து வைக்கப்படவுள்ளது. ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் அழைப்பை ஏற்று மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 2 நாள் விசேட விஜயம் ஒன்றினை மேற்கொள்ளவுள்ள போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன அவர்களின் பிரதான பங்கு பெற்றதுடன் குறித்த வீதியானது மக்கள் பாவனைக்கு வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்படவுள்ளது. எனவே இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். பங்கடாவளி தளவாயிலிருந்து ரோட்டு போட்டு இந்த ரோட்டு எங்களுடைய காலத்திலிருந்து ரோட்டு இருக்கிற அரசாங்கமோ இந்த ரோட்டு போடவே இல்லை. இப்போ பிள்ளையாடங்க ரோட்டங்களை போட்டு தெரியாது போடுறதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தண்ணி ஸ்கூல் கோயிலா பிள்ளைகள் ஸ்கூல் யூனிவர்லாம் தண்ணி அடிச்சு பிறகு மண்டபம் புளியமாக இருந்தது. இப்போதைக்கு ரோடுகளை போடுறது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பாலஸ்தீன போட்டுவான் சின்ன தளவா பெரிய தளவா ஒரு நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இதில் புலங்குறாங்க. விவசாயிகள் என்ன இந்த ரோட்டு கிடந்த மடவும் குழியும் பள்ளமாக கிடந்து அவதிப்பட்டு விவசாயிகள் கடும் அவதிப்பட்டு தான் இந்த நெல்லுகளை கொண்டு இந்த ரோட்டுக்கு சேர்க்கிறேன். ஆனால் பிள்ளையான இந்த ரோட்டை உழவு போட்டு தந்ததுக்கு உணவு நன்றியை தெரிவித்து நாங்கள் செய்கின்றோம். பள்ளம் மடுவும் தனியும் இப்போ ரோடு போடுறது எங்களுக்கு வயலுக்குள்ள ஓடுறது போல நல்ல பாதையாக போட்டு தந்தியா சைக்கிளும் போயிடாது. மற்ற விவசாயிகள் மிஷின்கள் அது எதுவும் போகக்கூடிய மாதிரி இல்லை. இப்போ இந்த ரோடு போடுறது பிறகு வடிவான முறையில் அறிஞர் காலத்தில் நான் 92ஆம் ஆண்டு புழக்கம் 92ஆம் ஆண்டுலேருந்து ரோட்டு மோசம்